ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராகவை தான் காட்டுறாங்க. ராகு வந்து ரொம்பவே டார்ச்சாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீரா சும்மா இருக்க மாட்டா போலுக்கு. மாறனே வந்து நான் தான் தப்பு செய்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் உள்ளே போக தயாராகிட்டான். ஆனால் அந்த வீரா வந்து மாறனை காப்பாற்றுறதுக்காக அவள் கண்டிப்பாக வந்து ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருவா போலுக்கு. எப்படியாவது வீராவை வந்து ஸ்டாப் பண்ணணும், என்ன பண்ணலாம், அப்படி மட்டும் நம்ம பண்ணலைன்னா அப்புறமா வந்து நம்ம தான் தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து கண்டுபிடிச்சிட்டான்னா நான் தான் வந்து உள்ளே போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா கண்மணி வந்து நீ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா. அப்பாவும் வந்து அவ்வளோதான், நம்மளை வந்து வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவாரு. நம்ம வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடும். எப்படியாவது வீராவை வந்து ஸ்டாப் பண்ணணுமே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அதை பற்றியே திங்கிங் பண்ணி அவங்க வந்து ஒரு மனநோயாளி மாதிரிக்கு ஆயிடுறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. கரெக்டு, இப்படி பண்ணிட்டா போகிறோம், கண்டிப்பாக வந்து அவள் மாறன் வந்து வீராவை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. உடனே பார்த்தோம்னா ராகவ் வந்து மொட்டை மாடிக்கு போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து வள்ளியை தான் காட்டுறாங்க. இப்போ வள்ளி வந்து ராகவை தேடுறாங்க. ராகவை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாறன் வந்துருந்தாங்க. என்னத்தை யாரை தேடிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ராகவை தான் தேடிட்டு இருக்கிறேன், அவனை காணலை அப்படின்னு சொல்லவும் அவன் எங்கே போயிருக்க போகிறான், ரூமில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லவும் சரி வா நம்ம ரூமில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமில் வந்து பார்க்குறாங்க. காணலையே, ராகவை காணலை, நான் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கிறேன், அவனை எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ராகவ் வந்து மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, நீ எங்கே போயிட்ட, அத்தை உன்னை தேடிட்டு இருக்கிறாங்க, நானும் வந்து ரூம்லாம் தேடினேன், காணலை, நீ எங்கே போயிட்ட அப்படிங்கும்போது உடனே ராகவ் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மாறா, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வள்ளி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வள்ளி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ ராகவ், அப்படிலாம் தப்பான முடிவு எடுத்துறாத ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது இல்லை, கண்டிப்பாக வந்து வீரா வந்து கண்டுபிடிச்சிருவா, நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. இதை கேட்டதுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவன் எங்கே இருக்கானே தெரியல அப்படிங்கும்போது உடனே மாறன் சொல்கிறாங்க, அவன் மொட்டை மாடியில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு மாறனும் வள்ளியும் ஓடுறாங்க. அப்போ வந்து ராகவ் பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வாராங்களா இல்லையான்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் வரவும் உடனே வந்து பார்த்தோம்னா ராகவ் வந்து அவங்க நாடகத்தை தொடங்கியிருந்தாங்க. அவங்க கையில் வந்து ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு நான் வந்து இது பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டவும் இதை பார்த்ததுமே மாறனும் வள்ளியும் ஓடி வந்து தடுக்கிறாங்க. என்னடா நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ வந்து அவங்க கையில் இருக்கிற அந்த பொருளை வந்து அவங்க தூக்கி வீசுறாங்க. வள்ளி, இதுக்காடா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நீங்கள் உங்கள் வாழ்க்கை நாசம் பண்ணுறதுக்காக பார்க்கறதுக்காக நான் உயிரோடு இருக்கிறேன், ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படிங்கும்போது உடனே வந்து ராகவ் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் வேற என்ன பண்ணுறதுக்கு, கண்டிப்பாக வந்து வீரா வந்து கண்டுபிடிச்சிருவா, அந்த விட்னஸ்ட்டை வந்து கண்டிப்பாக அவள் கண்டுபிடிச்சிருவா, அதுக்கப்புறவு நான் தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் எதுக்காக இருக்கணும், கண்மணி என்னை விட்டு போயிடுவா, அப்பாவும் மனசுலேயும் நான் இடம் பிடிக்க முடியாது, அவரும் அவ்வளோதான் என்னை வந்து வெறுத்துருவார், என்னுடைய இத்தனை நாள் நான் வச்சுருந்த கட்டி காப்பாற்றின எல்லாமே வந்து என்னை விட்டு போயிடும், நான் எதுக்காக இருக்கணும், அதனால தான் இந்த முடிவு எடுத்து அப்படிங்கவும் உடனே மாறன் சொல்கிறாங்க, நீ வந்து தப்பு பண்ணலை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அதுக்கப்புறம் எதுக்காக நீ இப்படிலாம் முடிவு எடுத்துட்டு இருக்கிற, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு மாறன் சொல்லும் போது இல்லை வீரா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான்னு திரும்ப திரும்ப அவங்க வந்து ராகவ அதையே சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து அப்படி நடக்காது, நான் அதை தடுத்து நிறுத்துறேன், உனக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணுறேன், நீ ஒன்றும் இந்த மாதிரி பண்ணாது அப்படிங்கவும் உடனே வந்து ராகவ் வந்து அவங்க வள்ளியை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அலை மாதிரிக்கு நடிக்கிறாங்க. அப்போ மாறன் திரும்பவும் ராகவ் வந்து முறைச்சி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்சது எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகவ் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து நேராக வந்து அவங்க வீரா இருக்கிற அந்த இடத்துக்கு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததுமே மாறன் சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா, நீ இதுக்கு பிறகு நீ வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம், நான் அதை கண்டுபிடிக்க போகிறேன் இதை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ எதையும் கண்டுபிடிக்க வேண்டாம், நான் தான் உங்கள் அண்ணன் இந்த மாதிரி பண்ணினேன், திட்டம் போட்டு தான் பண்ணினேன், சொல்ல போனாக்கி எனக்கு உங்கள் அண்ணனுக்கும் முன்விரோதம் இருந்தது, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன், இந்த ருத்ராட்சத்தையும் நான் தான் வந்து உங்கள் அண்ணன் கழுத்தில் உள்ளதை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து மறைச்சி வச்சேன், அதே வந்து உங்கள் அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் தான் எல்லா தப்புமே பண்ணினேன், அதனால நீ இதுக்கு மேலே வந்து நீ ஒன்றும் விசாரிக்கவோ கண்டுபிடிக்கவோ தேவை கிடையாது, நீ தான் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கட்டல, இப்போ கொண்டா நான் கையெழுத்து போட்டு தரேன், நீ உன் வேலையும் உன் வாழ்க்கையும் பார்த்துட்டு போய்க்கோ, நானும் என்னுடைய வாழ்க்கை இதுதான், அதனால நீ என்னை விட்டு பேசாம போயிரு அப்படின்னு சொல்லவும்
இப்படி மாறன் பேசுறதுமே வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் தான் திட்டம் போட்டு தான் உங்கள் அண்ணனுடைய கதையை நான் முடித்தேன், அந்த குத்தத்தை நானே ஒத்துக்கிட்டேன், இதுக்கு பிறகு தேவையில்லாமல் நீ இதில் மூக்கு நுழைச்சிக்கிட்டு இருக்காத, உன் வேலையை பார்த்துட்டு போயிரு, அந்த டைவர்ஸ் பேப்பரில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தேன், இதுக்கு மேலே நீ என் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு போயிருந்தாங்க. இதை வந்து ஒளிஞ்சு நின்று ராகவ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மாறன் பேசிட்டான், இதுக்கு பிறகு வீரா வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தலையிட மாட்டா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, மாறன் உள்ள போயிருவான், நான் கண்மணி கூட நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. எதுக்காக மாறன் திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறான், என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வந்து சாமி முன்னாடி நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கடவுளே, எதுக்காக என் குடும்பத்தை இந்த மாதிரிக்கு சோதனை பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு அப்படி என்னதான் வேணும், நான் உனக்கு என்ன குறை வச்சேன், உனக்காக நான் எத்தனை விரதம் இருந்திருக்கிறேன், ஆனால் என் பிள்ளைங்களை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, உனக்கு ஒரு உயிர் தான் வேணும்னா அது என்ன நீ எடுத்துக்கோ, ஆனால் என் பிள்ளைங்களை போட்டு கஷ்டப்படுத்தாத, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காகவும் தானே நான் இருக்கிறேன், நீ ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் கடவுளை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வராங்க. என்னத்தை எதுக்காக சாமியை போட்டு நீ திட்டிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் வேற என்ன பண்ணுறதுக்கு, நம்ம வீட்டில் வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் அப்படி என்னதான் அவருக்கு குறை வச்சேன்னு தெரியல, ஏன் இப்படிலாம் நம்மளுடைய நிம்மதியை கெடுக்காருன்னு தெரியல, அதனால தான் நான் அவரை திட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னத்தை நடக்கக்கூடிய விதி எல்லாம் நடந்து தான் தீரும், அதுக்காக நீ அவரை போட்டு திட்டினேன்னா எல்லாம் சரியாயிருமா என்ன, நீ பேசாம வா, அவரை போட்டு திட்டுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து அவங்க வள்ளியை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வள்ளி வந்து ஊஞ்சலில் உட்காரவும், அப்போ வந்து அவங்க மாறன் சொல்கிறாங்க, அத்தை நான் உன் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா அப்படிங்கும்போது, என்னடா இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறா, வாடா என் மடியில் வந்து படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் வந்து அவங்க வள்ளி மடியில் அவங்க படுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க வள்ளி. இப்படி ரொம்பவே சோகமாக தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.